பச்சை குத்தும் பொழுது நம்ம தோலுக்குள்ளே ஆழமாக இருக்கக்கூடிய பகுதியில் அந்த நிறமி, அதாவது இங்கு, பச்சை குத்துற இங்கு போய் உள்ளே சேரதுனால தான் பார்த்திங்கன்னா அந்த பச்சை எப்பவுமே அழியாமல் இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய நவீனமான டேட்டோயிங் மிஷின்ஸ்லாம் வந்துருச்சு. அதில் இருக்கக்கூடிய ஊசி பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு கிட்டத்தட்ட 50லேருந்து 3000 வாட்டி தோலில் வந்து துளையிட்டு அந்த இங்கை வந்து தோலுடைய ஆழமான பகுதிக்கு டெபாசிட் பண்ணக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டி வந்து அந்த பச்சை குத்துற மிஷினில் இருக்குங்க. சரி, எப்படி இந்த பச்சை வேலை செய்யுதுங்கிறத பார்த்துக்கலாம். இப்போது ஒருத்தருக்கு வந்து அந்த டாட்டூயிங் ஊசி மூலமாக தோலில் என்ன டிசைனில் அவங்க குத்துறாங்களோ, குத்தும் பொழுது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த நிரம்பி மேலே இருக்கக்கூடிய தோலில் பார்த்திங்கன்னா எபிடெர்மிஸ்னு ஒன்று இருக்கும், அதுலேயும் போய் தங்கும். அதுக்கப்புறம் தோலினுடைய 2வது பகுதி, ஆழமான பகுதி பார்த்திங்கன்னா டெர்மிஸ்னு ஒன்று இருக்கும். அங்கே தான் ரத்த நாளங்கள், நரம்புகள், கொலாஜன் ஃபைபர் இந்த மாதிரி நிறையா இருக்கும். அங்கேயும் போய் தங்கும். இங்கே போய் தங்கின உடனே நம்ம உடம்பு வந்து அலர்ட் ஆயிரும், அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிடும். குறிப்பாக நம்ம எதிர்ப்பு சக்தி சார்ந்த அணுக்கள் என்ன பண்ணும், நம்ம உடம்புக்குள்ளே ஒரு அந்நிய பொருள் வந்துருச்சு அப்படின்ட்டு குடுன்னு என்ன பண்ணும், எல்லாரும் அங்கே ஃபைட் பண்ணக்கூடிய ஃபைட்டிங் செல்ஸ் எல்லாம் அங்கே வந்துடும். வந்து அந்த நிறமியை சாப்பிட்டுட்டு தன் வயிற்றில் நிரப்பிக்கிட்டு அது வெளியே கிளம்பி போய் தானாக சூசைட் பண்ணி செத்து போயிடும். இல்லை அந்த செல்ஸ் வந்து அந்த நிறமியை எலிமினேட் பண்ணிடும். ஒன்ஸ் நாம் பச்சை குத்துன உடனே இந்த நிறமி வந்து என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தோலில் வந்து எபிடெர்மிஸ்னு ஒன்று இருக்குது, அங்கே போய் டெபாசிட் ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா டெர்மிஸுங்கிற ஒரு பகுதியில் போய் டெபாசிட் ஆகும். இந்த டெர்மிஸுங்கிற பகுதியில் தான் பார்த்தீங்கன்னா ரத்த நாளங்கள் இருக்கும், நரம்புகள் இருக்கும். டெர்மிஸில் இருக்கக்கூடிய ஃபைப்ரோபிளாஸ்ட்னு ஒரு அணு இருக்கும். இதுதான் அந்த பச்சை நிறமியை உள்ளுக்குள்ளே தங்க வச்சுட்டு அந்த பச்சை கலருக்கான அந்த பச்சையை வந்து நிரந்தரமாக வைக்கிறதுக்கு உதவியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். சரி, ஒன்ஸ் பச்சை குத்துனோடனே அந்த நிறமியை இந்த டெர்மிஸ்குள்ளே போன உடனே என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புனுடைய பாதுகாப்பு கவசம், பாதுகாப்பு அமைப்பு உடனே அலர்ட் ஆயிரும். நம்ம உடம்புக்குள்ளே ஒரு அந்நிய பொருள் வந்துருச்சு, இந்த பொருளை உடனே ரிமூவ் பண்ணோன்ட்டு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மேக்ரோஃபேஜ்னு சொல்லக்கூடிய ஒரு ரத்த அணு வந்து அங்கே வந்து அந்த நிறமியை சாப்பிட்டுட்டு தன் வயிற்றுக்குள்ளே நிரப்பிக்கும். ஆனால் எவ்வளோ நிரப்பினாலும் முக்கால்வாசி நிறமி அங்கே தான் இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய நிறமியை இந்த டெர்மிஸில் இருக்கக்கூடிய ஃபைப்ரோபிளாஸ்ட்டுங்கிற சொல்லக்கூடிய அணு வந்து உள்ளே வாங்கி அதன் உடம்புக்குள்ளே வச்சுக்கும். அப்போது அந்த நிறம், அந்த இங்க் அங்கேயே அந்த டெர்மிஸில் சஸ்பெண்ட் ஆகி அங்கேயே இருக்கிறதுனால தான் எவ்வளோ நாள் ஆனாலும் பார்த்திங்கன்னா அந்த பச்சை வந்து நம்ம உடம்பு விட்டு போகிறதே இல்லை. சாகிற வரைக்கும் பச்சை இருக்கிறதுக்கான முக்கியமான காரணம் இதுதான். பச்சை குத்திய 24 மணி நேரத்தில் 48 மணி நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த மேல் தோலில் இருக்கக்கூடிய அந்த பச்சை குத்துறக்கூடிய அந்த இங்கு போயிடும். ஆனால் அந்த ஆழமாக இருக்கக்கூடிய இங்க் வந்து பார்த்திங்கன்னா லைஃப் லாங் இருந்துகிட்டே இருக்கும். பட் ஸ்டில் பச்சை குத்துறது வந்து அந்த நிறமி வந்து ஃபேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு 2 விஷயம் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா சூரிய வெளிச்சம் இருக்கு இல்லைங்களா, சூரிய வெளிச்சத்தில் கூடிய அல்ட்ரா வயலட் ரேஸ் படும் பொழுது இந்த நிறமிகள் என்ன ஆகுனா சின்ன சின்ன தூள்களாக பிரேக் ஆச்சுன்னா நம்ம உடம்புக்குள்ள எதிர்ப்பு சக்தி செல்கள் வந்து அதை ரிமூவ் பண்ணிடும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கலர் ஃபேட் ஆகும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்ப்பு சக்தியே பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள அப்பப்போ இதை அட்டாக் பண்ணி அதை சின்ன சின்ன தூள்களாக உடச்சி ரிமூவ் பண்ணிக்கிட்டே இருக்கும். பட் பச்சை ஒரு வாட்டி குத்துனா அது ஃபேட் ஆகிட்டு தான் போக முடியும், டோட்டலாக மறையாது. சரி, ஒரு வாட்டி நீங்கள் பச்சை குத்திட்டீங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் இவங்க தான் நம்ம வாழ்க்கை துணைவி இல்லை வாழ்க்கை துணைவர் அப்படின்னு முடிவு பண்ணியிருப்பாங்க. இல்லை ஒரு குறிப்பிட்ட ஒரு அரசியல் கட்சியை சேர்ந்தவர்களாம் சின்னம்லாம் கையில் குத்திருப்பாங்க. ஐயோ இப்படி குத்திட்டோமே, இப்போ நாம் வந்து வாழ்க்கையில் வேறு மாதிரி மாறிப்போச்சே, இப்போ என்னடா பண்ணுறது, ரிமூவ் பண்ண முடியாதுன்னா இல்லை, அதுக்கும் வழி இருக்குதுங்க. இன்றைக்கி புது வகையான ஒரு லேசர் டெக்னாலஜி வந்திருக்குது. அந்த லேசர் கன் வச்சு இந்த நிறமியை சின்ன சின்ன துகள்களாக நம்ம பிரேக்கப் பண்ணி விட்டுட்டோம்னா போதும், கொஞ்ச நாளில் அந்த பச்சையும் ரிமூவ் பண்ணிட முடியும். ரப்பர் வச்சு அழிக்கிற மாதிரி கிடையாது. ஆனால் இந்த லேசர் கருவியின் மூலம் அந்த கதிர்வீச்சினால் இந்த நிறமிகளை சிறு சிறு துகள்களாக உடைக்கும் பொழுது உடம்பு வந்து அதை ரிமூவ் பண்ணிடும். அப்படியே அந்த பச்சை மறைஞ்சு போயிடும். சில நேரங்களில் அந்த பச்சையை ரிமூவ் பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்கும். பட் டோட்டலாக ரிமூவ் பண்ண முடியாதுன்னு இல்லை, இன்றைக்கி பச்சை குத்தி இருந்தாலும் அது ரிமூவ் பண்ண முடியும் அப்படிங்கிறதான் உண்மை. ஸோ எங்கே அவசரமாக பச்சை குத்த கிளம்பிட்டீங்களா, சரி பார்த்து பாதுகாப்பாக குத்திக்கிங்க. ஆனால் பச்சை குத்துறதுல நிறைய சைடு எஃபெக்ட்ஸும் இருக்குது. சில பேர்த்துக்கு இந்த நிறமினால் அலர்ஜி வரலாம். அதே மாதிரி பாதுகாப்பாக ஹைஜீனிக்காக குத்துறாங்களான்னு பார்த்துக்கணும். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பச்சை குத்துறதுக்கான நீடில் பயன்படுத்தும் பொழுது மற்றவங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய நீடில் உங்களுக்கு பயன்படுத்திடக்கூடாது. ஒருவேளை அவங்களுக்கு வந்து ஹெப்படைட்டிஸ் பி, HIV இது போன்ற கிருமிகள் இருந்தால் நமக்கும் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் டிஸ்போசபிள் டாட்டூயிங் நீடில்ஸ் யூஸ் பண்ணுறாங்களாங்கிற விஷயத்தை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணுங்க.